Assalamualaikum, Ramadan Mubarak, and hi everyone, I'm Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. வருஷம் நம்ம சேனலில் ரமதானுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹிஜாப் டியூட்டோரியல் பார்ப்போம் இல்லையா? ஸோ என்னோட பெஸ்ட் ஹிஜாப் ட்ரேப்பிங் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அந்த ஒரு வீடியோவில் வந்து போடுவேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹிஜாப் டியூட்டோரியல் ஹிஜாப் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஃபேஸ் கட்க்கு ஏற்ற மாதிரி, அண்ட் அவங்க இருக்கிற ஊர் கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி ஹிஜாப் மெட்டீரியல்லாம் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சாய்ஸ் வந்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்காது. பட் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாஸ் தான். இந்த மெட்டீரியல் வந்து இப்படி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நிறைய இப்போல்லாம் வந்து ரீசெண்டாக நிறைய ஹிஜாப் வீடியோஸ் பார்க்கணும். முன்னாடி நானுமாகட்டும் சரி, முன்னாடி ஹிஜாப் வீடியோஸ்லாம் பண்ணும்போது 1008 பின்னு போட்டு சுற்றி இங்கேருந்து இங்கே ப்ளீட்ஸு, அங்கேருந்து அங்கே ப்ளீட்ஸு அப்படின்னு போட்டியில் ஒரு சிலர் 2 ஹிஜாபை சேர்த்து வச்சு அப்படி ட்ரைப் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதை செஞ்சு அவங்க போட்டு வியர் பண்ணி அதை கேரி பண்ணுறது ஒரு கஷ்டம், அதை போட்டு காட்டு புரிய வைக்கிறதுங்கிறது அதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயம். பட் இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக நம்ம எப்படி வந்து அழகா ஹிஜாப் போடலாம், சிம்பிளாக கவர் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டியாக எப்படி போடலாம் அப்படின்னு. எனக்கு வந்து இந்த இப்போவே சொல்லிடுறேன், எனக்கு ரொம்ப ப்ளீட்ஸ் இருக்கிறது, ரொம்ப பின் குத்துறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி நான் பண்ண போகிறது இல்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம எவ்ரிடே கேஷுவலாக போடுற மாதிரி, காலேஜ் போடுறதுக்கோ இல்லை அந்த மாதிரி எல்லாம் வந்து சூட் ஆகிற மாதிரி ஹிஜாப் டியூட்டோரியல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்றைக்கி நமக்கு ஹிஜாப் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது Zunayrah Hijabs. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவங்கள்ட்ட நீங்கள் இந்த ஹிஜாப்ஸ்லாம் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் Zunayrah Hijabs வந்து அனுப்பியிருந்த அந்த ஹேம்பரில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடுறேன். Zunayrah Hijabs வந்து இந்தியா அண்ட் தென் UAE 2 பிளேஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய்ட்டு நீங்கள் கேட்டலாக் பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உங்ககிட்ட ஹிஜாப் ஆக்சசரிஸும் இருக்குது. அண்ட் அது வந்து ஒரு சின்ன பாக்கெட் குரானது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது போக வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து இந்த ஸ்லீவ்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து பிரிண்டட் ஸ்லீவ்ஸ் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், யூஸ் பண்ணுறதும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் நான் வந்துட்டு இந்த வாட்டி அவங்கள்ட்ட வந்து ஃபுல்லாகவே வந்து ஷிஃபான் அண்ட் தென் Georgette Hijabs அந்த மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஷிஃபான் ஹிஜாப்ஸ் வந்து இப்போ போடுறதுக்கு நல்லா இருக்குல்ல. இந்த காட்டன் ஹிஜாப்ஸ் வந்து அந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் அவுடேட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நானுமே வந்துட்டு அந்த காட்டன் ஹிஜாப்ஸ்லேருந்து கொஞ்சம் அப்படி மாறி ஷிஃபான் ஹிஜாப்ஸ்க்கு வந்துட்டு இருக்கிறேன். அண்ட் கூடவே வந்து ஸ்க்ரன்ச்சீஸும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் சும்மா ஹேர் பன் மட்டும் தான் போடுவேன். அண்ட் இது வந்துட்டு ஒரு லைட்டான ஒரு டர்க்கிஷ் காட்டன் நினைக்கிறேன். இது எனக்கு கரெக்டாக அந்த மெட்டீரியல் தெரில. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு இந்த ஹிஜாப்ஸில் வந்து ஒரு 4 ஹிஜாப்ஸ் வந்துட்டு நான் சூஸ் பண்ணி நான் ஈஸியாக வந்து ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். பின்ஸ்லாம் ரொம்ப இல்லாமல், ப்ளீட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஈஸியாக நம்ம ரெகுலராக போடுற மாதிரி வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த ஹிஜாப் தான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஹிஜாப். ஐ திங்க் எனக்கு இந்த ஷிஃபானுக்கும் ஜார்ஜெட்டுக்கும் வந்து எனக்கு அந்தளவுக்கு பெரிய வேரியன்ஸ் வந்து தெரியாது. பட் இந்த மெட்டீரியலில் நீங்கள் வந்து ஹிஜாப் வாங்குறீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்லாம் ஃபேஸ்க்கு வந்து டைட்டாக அப்படி போடுவோம்ல, அப்படி போடுறத விட இப்படி 1 இன்ச் விட்டுட்டு நீங்கள் இப்படி உள்ளே பின் பண்ணும்போது அதோட லுக் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். அண்ட் ஃபேஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டிம்பிள் சின் உண்டு, ரெட்டன் ஆடின்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு அதை வந்து பிடிக்காது. நான் ரொம்ப ஹைட் பண்ணி தான் ஹிஜாப் போடுவேன். பட் இப்போல்லாம் வந்துட்டு ஓகே அதுவுமே நல்லா தானே இருக்குது, நம்ம ஃபேஸோடு சேர்ந்து வந்து நம்ம ஏன் வந்து ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் அதெல்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ணுறது கிடையாது. ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்து நல்ல சூட்டபுளாக இருக்கும்னு எனக்கு பர்சனலாக வந்து ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஜாப் வந்து லைக் நீங்கள் ஷர்ட்ஸ்க்கு அதுக்கெல்லாம் போடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து 1 சைடு தான் வந்து கவர் ஆகும் இல்லையா? ஸோ ஷர்ட்ஸ் இல்லை ஜாக்கெட்ஸ்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு இந்த கைண்ட் ஆஃப் வாட்டர் கலர் இருக்கிற மாதிரி ஒரு ஹிஜாப் இதுவுமே வந்து நான் ஒரு இன்ச் விட்டுட்டு உள்ளே வந்து பின் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் மேக்னெட்டிக் பின் இருந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். பட் என்னோட மேக்னெட்டிக் பின்ஸ்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரில. அதனால் நான் நார்மல் சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த ஹிஜாப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். ஃப்ரண்ட்லேயும் கவர் ஆகும், பேக்லேயும் உங்களுக்கு அந்த ஷோல்டர் அதெல்லாம் வந்து கவர் ஆகும். அண்ட் இது வந்து நம்ம இந்த மேக்ஸி ட்ரெஸ்லாம் போடுறோம் இல்லையா? ஸோ மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்க்கு நல்லாயிருக்கும். அண்ட் சாரீஸ்க்குமே வந்து நல்லாயிருக்கும். சில்க் சாரீஸ் சூட் ஆகாது, டிசைனர் சாரீஸ் அந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டைப் ஹிஜாப் வந்து நல்லாவே சூட் ஆகும். அண்ட் இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்டைல் ஹிஜாப். நான் வந்து ரெகுலராக சும்மா எங்கேயாவது கிட்ட எங்கெல்லாம் வெளில போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த ஹிஜாப் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அபாயாக்கு வந்து எப்படி ஹிஜாப் போடுறேங்கிறத காட்டுறேன். அபாயாக்கு வந்து நம்ம வந்து பிளாக் ஷிஃபான் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு அபாயா ஷால் வந்துட்டு கொஞ்சம் கட்டையாக தான் இருக்கும் அப்படி தானே? ஸோ அப்படிங்கும்போது நம்ம லென்த்தியாக வந்து இவங்கள்ட்ட வந்து இருக்குது Zunayrah Hijabsல. ஸோ லென்த்தியாக இருந்துச்சு இந்த அபாயா ஷால். இதுக்கு வந்துட்டு ஒரு இன்னர் கேப் வந்து போட்டிருக்கேன். மற்ற 2 இதுக்குமே வந்து நான் இன்னர் கேப் வந்துட்டு போடணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிற கிளைமேட்க்கு இன்னர் கேப்லாம் போட்டோம் அப்படின்னா உள்ளே வெந்துடும் இல்லையா? பட் இந்த அபாயாக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இன்னர் கேப் போட்டிங்க அப்படின்னா நல்லது. ஏன்னா பின் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து மேலே பின் பண்ணுறோம். நான் இதுக்கு முன்னாடி காட்டினதெல்லாம் வந்து நம்ம நெக்கில் தானே வந்து பின் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து தேவைப்படாது இன்னர் கேப். பட் இதுக்கு வந்து இன்னர் கேப் வந்து தேவை. நான் அபாயா போட்டாலே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு இந்த ஸ்டைல் வந்து மூவ் ஆகவே ஆகாது. நம்ம குழந்தைய வச்சுட்டு தூக்கும் போது வைக்கும் போது ஆகட்டும் என்ன ஆனாலும் இது வந்து
எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இது என்னோட ஒரு தேர்ட் ஹிஜாப் ஸ்டைல். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆம்ப்ரே டைப் ஹிஜாப். ஸோ இது வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 1 இயராகவே இது ஒரு ட்ரெண்ட்லேயே இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு வயலட், ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் அந்த ஹிஜாப்போட லாஸ்ட் எண்ட் இருக்குது தெரியுமா, அதை எடுத்து சைடில் வந்து பின் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஹிஜாப் கேப் போட்டிங்க அப்படின்னா அந்த பின் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன் இல்லையா, ஷிஃபான் ஹிஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேஸ்க்கு டைட்டாக போட்டிங்க அப்படின்னா அது ஒழுங்காக நிற்கவும் செய்யாது. ரெண்டாவது வந்துட்டு ஒரு மாதிரி ஆடாக காட்டும், எக் ஃபேஸ் மாதிரி காட்டும் அது. அதனால் நான் அப்படி பண்ணுறது கிடையாது. ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ச் விட்டுட்டு பின் பண்ணும்போது வந்துட்டு அது கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அது. ஸோ அப்படி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் கட்டுக்கு வந்து இது சூட் ஆகுதா அப்படின்னு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் இப்போ ஃபாலோ பண்ணுற, ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுற, ஒவ்வொரு ட்ரெஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுற ஹிஜாப் ஸ்டைல்ஸ் வந்து இதுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஈஸியான ஹிஜாப் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு Zunayrah Hijabsலேருந்து ஹிஜாப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா லிங்க்கில், டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.